ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நானும் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் டிஓசி பார்க் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னிகள் எக்ஸிபிஷன், கடல் கன்னி மற்றும் கடல் மீன் கண்காட்சி போட்டிருக்காங்க. செப்டம்பர் 11லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நவம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸிபிஷன் தாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மீன் வாய்க்குள்ளேயே போகிற மாதிரி தான் அது என்ட்ரன்ஸு. நைட் லைட்டு போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்குன்னாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா 100 ருபீஸுங்க ஒருத்தருக்கு. நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போவோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு. எப்படி மீன் வாய்க்குள்ளேயே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பாருங்கள், ஃபுல் கிரவுண்டு இது பாருங்கள். இன்றைக்கி நான் சண்டே போயிருந்தோம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. 4 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடியே கூட்டம் இருந்தது. இதுக்குள்ளே பாருங்கள், உள்ளே போகிறதே வந்து செமையாக இருந்தது. நைட்டு லைட்டு போட்டால் இந்த இடம்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும்னாங்க. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 3D ஃபோட்டோ இது கேலரி மாதிரி தாங்க இருந்தது. நிறைய வந்து அந்த 3D ஃபோட்டோ இது நம்ம எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். 3Dங்கிறதுனால நம்ம லைவாக அப்படியே நின்று அது கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிக்சர்ஸ் கூட. அதனால் மிஸ் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு உள்ளே போங்க. அடுத்து உள்ளே போய் பார்த்தா, ஆஹா, 2 பக்கமும் கண்ணாடி தொட்டியில் எக்கச்சக்கமாக மீன்களுங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் மீன்கள் இருக்குன்றாங்க. விதவிதமாக, ரகரகமாக, கலர் கலராக, சைஸ் வாரியாக. ஏன் கேட்குறீங்க? அப்படியே பார்க்குறதுக்கு மைண்ட் ப்ளோயிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 டனல் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே போனால் அந்த அவதார் இதில் சீரீஸில் வர்ற மாதிரி லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே கலர் தான், ப்ளூ வித் அந்த பிங்க் கலரு எல்லாம் போட்டு அங்கேயும் ஃபுல்லாக அந்த டனலுக்குள்ளேயும் மீன்கள்ங்க. நம்ம அதுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. உண்மையிலே எல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம அது கூட நடந்து போவோம். நம்மளை சுற்றி மேலே சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மீன் அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கோம். உண்மையே சூப்பராக இருந்துச்சுங்க அது. ரொம்ப எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீன்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் நகரவே இல்லைங்க. எல்லாம் கூட்டம் சேர்ந்து போச்சு. அங்கங்கே அப்படியே பிளாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அங்கங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. விசில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போனால் தானே அடுத்து உள்ள கூட்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது முடிஞ்சு அடுத்து வந்தால் நம்ம கடல் கன்னியை பார்த்தோம். 4 பேர் இருக்கான்னாங்க கேள்விப்பட்டோம். ஆனால் நான் போனப்போ 2 பேர் தான் இருந்தாங்க. அங்கேயும் அப்படி தாங்க, பயங்கர கூட்டம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப அந்த மீனுக்கும் சரி இந்த கடல் கன்னியெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி.
அது முடித்து திரும்ப வெளியில் வந்தால் திரும்ப அந்த 3D ஃபோட்டோ கேலரி இங்கே ஒன்று இருந்ததுங்க. இதுவும் சூப்பராக இருந்தது. சார்லி சாப்ளின் கூட ஒரு ஃபோட்டோ. இது செமையாக இருந்ததுங்க. இதை யாருமே மிஸ் பண்ணல. எல்லாம் வந்து நின்று எடுத்து தான் போனாங்க. அது முடித்து அடுத்து வந்தால் பர்ச்சேஸ் கடைகள் தான் வரிசையாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக கடைகள், இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் வர வேண்டியிருந்தது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டால் வந்து காலியாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக கேம்ஸ் இருந்ததுங்க. நம்ம ஊர் இந்த குட்டையில் இருக்கிற மாதிரியே நிறைய கேம்ஸு அங்கேயும் இருந்தது. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்தால் அடுத்து பசிக்கும்ல நமக்கும். அதுக்கு ஸ்நாக்ஸ் கடையும் இருந்ததுங்க. எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி டெல்லி அப்பளம், அப்புறம் அந்த போலீஸோட தினமும் பூசரிச்சு கலர் கலராக 50 ரூபான்னாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் நிறைய இருந்தது. ராட்டினங்கள், இந்த பால் கேமு, ஜீப்பு, அது மாதிரி நிறைய இருந்தது எல்லாமே. பேய் வீடு, 3D ஷோ, ஸ்னோ வேர்ல்டு அதெல்லாம் கூட இருந்ததுங்க. ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு 20 ரூபா கூப்பன் மாதிரி முன்னாடியே கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கூப்பன். நான் வந்து போகலை, ஏன்னா ரீசெண்டாக தான் நாங்கள் ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஸ்னோ ஃபேண்டசிக்கு போயிட்டு வந்தோம். அது கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த கேமு பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. இதில் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்? அம்மா சாமி, தலையே சுற்றுது. ஸோ மக்களே, அடுத்து என்ன நிறைய ஸ்கூல் லீவு எல்லாம் வரப்போகுது. போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.